அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவா வந்துங்க, எல்லா ஊர்லயுமே வந்து ஊருக்கு நன்மை செய்யறதுக்காக, ஊர் மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக பல பொது அமைப்புகள் இருந்து பொது சேவைகள் செய்வாங்க. அந்த வரிசையில கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகா பள்ளப்பட்டி நகராட்சி. இது இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழும், அடர்த்தியாக வாழும் ஒரு சிறு நகரம். இந்த நகரத்துல பல அமைப்புகள் இருந்து மக்களுக்கு பல சேவைகள் செய்யுது. இதுல குறிப்பிடும்படியாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் என்ற ஒரு அமைப்பு 1990 இருந்து இன்னைக்கு ஏறக்குறைய 36 வருஷமா அமைதியான முறையில பல சாதனைகள், அதாவது மக்கள் நலத்திட்டங்கள், மக்களுக்கு எது நன்மை பயக்குமோ அந்த திட்டங்களை செயல்படுத்தி தனக்கென தனியா ஒரு வழி அமைச்சு அமைதியான முறையில் ஆடம்பரம் இல்லாம வீண் ஆர்ப்பாட்டங்கள் இல்லாம அமைதியான முறையில் பிரயோஜனமான ஒரு பல சேவைகளை செஞ்சுட்டு வருது. இது 1990 ஆரம்பிச்சு அன்றைய காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதோடைய தலைவராக வந்து ஹாஜி தோட்டம் டிஎம் சாதிக் அலி அவர்கள் இருக்கிறாங்க. இவங்க துடிப்புமிக்க ஒரு இளைஞரும் கூட. இவங்க வந்து அறிவாற்றல் உள்ளவங்களா இருந்து தன்னுடைய ஆற்றல் கீழே உள்ள உறுப்பினர்களை ஒன்று கூட்டி பல ஆலோசனைகள் செய்யுது. இவங்க பல அரிய திட்டங்களை வந்து இந்த ஊருக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. இவருடைய சாதனை என்பது இமாலய சாதனையாக இருக்குது. இவங்களுடைய சாதனை ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு செயலும் யாருமே செய்ய முடியாத ஒரு பொது அமைப்புகள் செய்ய முடியாத ஒரு செயலாக இது அமைஞ்சிருக்குது. உதாரணமாக பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு ஒரு அரசு செய்ய வேண்டிய ஒரு திட்டத்தை இவங்க சர்வசாதாரணமாக வந்து தங்களுடைய நிதி ஆதாரத்தை வச்சு செய்கிறாங்க. இந்த துடிப்புமிக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய துடிப்புமிக்க ஹாஜி தோட்டம் டிஎம் சாதிக் அலி அவர்களை இப்போ நேரடியாகவே நம்ம சந்திச்சு இந்த அமைப்பு எப்படி உருவாகுச்சு, இதோடைய செயல்கள் என்ன, இவங்களுடைய செயல்கள் என்ன, இது எப்படி சாத்தியப்பட்டுச்சுங்கிறத அவங்கள்ட்டே நேரடியாக இப்போ நம்ம பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷனை பற்றி கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷனுங்கிறது 1990 நாங்கள் ஒரு 4-5 பேர் அமர்ந்து இதை துவக்கி வச்சோம். இது எதுக்காக துவக்கப்பட்டது அப்படின்னா, நமது ஊர் உருஸ் விழாவில் வந்து நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. இதை முதல்ல வந்து மரியாதைக்குரிய இசை முரசு நாகூரியும் அனீஃபா அவர்களுடைய கச்சேரியோட துவக்கணும். அதற்கு பிறகு தொடர்ந்து 3 ஆண்டுகள் இன்னிசை நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களுக்காக சேவை செய்தோம். இதை சேவையாக கருத வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதுல மிஞ்சின அந்த பணத்தை, நாங்கள் வெளியிலே நிதி திரட்டிய அந்த பணத்தை எங்களுடைய நண்பர்கள் சில பேர் கூறினார்கள், இந்த இவ்வளவு பணம் மிச்சம் இருக்கிறது, இதை வந்து நீங்க திருமண திட்டத்தை கொடுக்கலாமேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்ப வண்ணப்பை தலனை வாங்கி கொடுத்துடலாம் மணப்பெண்களுக்குன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நாங்கள் முதல்ல ஆரம்பிச்ச திட்டம் மணப்பெண்களுக்கு வண்ணப்பாய் தலையணை வாங்கி வழங்குவது என்று அன்றைய தினம் முடிவு செய்து 1ஆம் ஆண்டு ஒரு 10 பேருக்கு வாங்கி கொடுத்தோம். அப்புறம் அதை அப்படியே அடுத்த ஆண்டு 50 பேராச்சு. இப்ப எவ்வளவு தேவைப்படுதோ, இன்று 35 ஆண்டுகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இன்று வரை எவ்வளவு மணப்பெண்களுக்கு மனு வழங்கப்படுகிறதோ அனைத்து மணப்பெண்களுக்கும் அந்த திட்டத்தை வண்ணப்பை தலையோட திருக்குரான் ஷரீஃபும் சேர்த்தி வழங்கி கொண்டிருக்கிறோம். அடுத்த திட்டமா
1993 இந்த கச்சேரியெல்லாம் நிறுத்திட்டு இதை டைவெர்ட் பண்ணி மாத்திருவோம் அப்படின்னு சொல்லி பொதுநல நோக்கத்தோட இந்த அமைப்பை கொண்டு போகணுங்கிற ஒரு செயல்பாட்டில் இன்னும் உறுப்பினர்களை அதிகப்படுத்தி 1993 நிதி திரட்டுவதற்காக பள்ளப்பட்டி டைரக்டரி என்ற ஒரு டைரக்டரியை பிரிண்ட் செய்து அதன் மூலம் நிதி திரட்டுவதற்கு அங்க வழிவகை செய்தோம். அதற்கு பிறகு இதனுடைய அடுத்த திட்டமா என்ன செய்யலாம்னு யோசிச்சு பள்ளப்பட்டி மற்றும் சுற்றுப்புற உள்ள பள்ளிகளுக்கு ஸ்கூல்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கலாம். இது யாருமே செய்யல இந்த திட்டம்னு சொல்லி நாங்க 93 ஆரம்பிச்சு நோட்டு புஸ்தகம் வழங்கிட்டு இருந்தோம். 96, 97 இந்த மாதிரி நோட்டு புஸ்தகம் தொடர்ந்து வழங்கிட்டு இருந்தோம். ஒரு 5 ஆண்டு வழங்கிட்டு இருந்தோம். அப்ப தமிழக முதல்வரா பதவியேற்ற மரியாதைக்குரிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்ப முதல்வராக இருந்தாங்க. அவங்க இந்த திட்டத்தை கேள்விப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் எல்லா குழந்தைகளுக்கும் இலவசமா நோட்டு புத்தகங்கள் வழங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அந்த திட்டத்தை நிறுத்திட்டோம். அதற்கு அடுத்தபடியா 1995 பொது கபிரிஸ்தானை சீரமைச்சு கொடுக்கலான்னு போட்டு நம்ம ஊர்ல உள்ள கபிரிஸ்தானுக்கு சீரமைச்சு மின் விளக்குகள் அமைத்து கொடுத்தோம். அதற்கு பிறகு 1996 பள்ளவட்டி அரசு பொது மருத்துவமனைக்கு நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சுற்றுப்புற சுவர் அன்றைய டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உதவியோடு சுற்றுப்புற சுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் மூலம் நாங்க நிதி வழங்கி அமைத்து கொடுத்துள்ளோம். அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து 1997 2003 வரை 6 வருடங்கள் அரசு மருத்துவமனையும் நாங்களும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில அவங்க எங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு கொடுத்தாங்க. அந்த அரசு மருத்துவமனையை பராமரிக்கிறது, சுத்தம், இது போன்ற அவங்களுக்கு தேவைப்பட்ட சிறிய சிறிய உபகரணங்கள், அதாவது பார்க் அமைச்சு கொடுத்தோம், மரம் நட்டுருக்குறோம். அந்த அரசு மருத்துவமனையில ஏகப்பட்ட மரங்களை நட்டு இன்னைக்கு அங்க இருக்கிற அத்தனை மரமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அமைத்து கொடுத்த மரம் தான். அதே போல தளம் கீழே தரைத்தளம் போட்டு கொடுத்துருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய அந்த மருத்துவமனைக்காக கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் நிறைய திட்டங்களை செயல்படுத்தி கொடுத்துள்ளோம். அதே போல பள்ளவட்டி மக்களுக்காக ஜனாசா வைக்கிறதுக்கு குளிர்சாதன பெட்டி 2 பெட்டிகளை அறிமுகப்படுத்தி அதை மக்களுக்காக வழங்கி கொடுத்து கொண்டுள்ளோம். இதே போல 25 ஆண்டுகளாக இலவச பிளட் பிரஷர் செக்அப் சென்டர் வைத்து நடத்தி செயல்பட்டு வருகிறோம். மேலும் 2010 உசுவத்துல் ஹசனா இன்டர்நேஷனல் பள்ளிக்கு 2 லட்சம் செலவில் பூங்கா அமைத்து கொடுத்துள்ளோம். இதுபோல 2015 25 வெள்ளி விழா ஆண்டு நிகழ்ச்சியாக முதல் நாள் ஆன்மீக நிகழ்ச்சிகளையும் 2ஆம் நாள் பொது நிகழ்வாகவும் பல பிரபலங்களை அழைத்து ஏழை மக்களுக்கு நலத்திட்டங்கள் நிறைய வழங்கியுள்ளோம். 2018 புதிய ஈத்கா மைதானத்திற்கு சுற்றுப்புற சுவர் அமைத்து தரப்பட்டது. இதற்கு சுமார் 15 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. 2023 பள்ளவட்டி நகரில் முக்கியமான 20 இடங்களில் சுமார் 88 கேமராக்கள் அமைக்கப்பட்டு இன்று வரை பராமரித்துக் கொண்டுள்ளோம். 2023 பள்ளவட்டி நகராட்சிக்கு உட்பட்ட எல்லையில் சுமார் 150 சோலார் மின்விளக்குகள் அமைத்து இன்று வரை பராமரிக்கப்பட்டு வருகிறது. பள்ளவட்டி பசுமை பூங்கா அமைப்பதற்காக உள்ளே உள்ள நடைபாதைகளை ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் சார்பாக அமைத்து தரப்பட்டுள்ளது. 2022 முதல் அரசாங்கம் அமைத்துள்ள பெண்கள் மகளிர் சங்கத்துடன் இணைந்து சுமார் 400 பயனாளிகளுக்கு தையல் இயந்திரம், மாவு அரைக்கும் இயந்திரம் வழங்கி உள்ளோம். வருடந்தோறும் மகளிர் அமைப்புக்கு நிதிகளை வழங்கி தொடர்ந்து அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டுள்ளோம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் இது போன்ற புதிய திட்டங்களை செயல்படுத்த உள்ளோம். இதற்கெல்லாம் எங்களுக்கு உதவியாக இருந்த பள்ளவட்டி மக்கள், நிதி உதவி வழங்கிய பள்ளவட்டி மக்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த அமைப்பு இவ்வளவு தூரம் வளர்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் நமதூர் மக்களே. நமதூர் மக்களுடைய நிதியினால்தான் இந்த அமைப்பு இவ்வளவு தூரம் வளர்ந்தது என்பதை மிகவும் பெருமையுடன் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆயுள் உள்ள காலம் வரை இதற்கு நிதி திரட்டுவதற்காக
நாங்கள் டைரக்டரியை அறிமுகம் செய்து அதிலே நீங்கள் வழங்கக்கூடிய அந்த நிதியின் மூலம்தான் எங்களுடைய அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது போன்ற இன்னும் நிறைய எங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் உதவுவதற்காக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியான முறையிலே இதை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். பல்லவட்டி மக்களுடைய நிதியினுடைய நோக்கத்தில்தான் இந்த அமைப்பு இவ்வளவு முன்னேற்றமாக நடக்கிறது என்பதை மிகவும் பெருமையான முறையிலே நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல மக்களுக்கு தேவையான அவசர உதவிகளுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அலுவலகத்தையோ அல்லது எங்களை தொடர்பு கொண்டால் எங்களால் முடிந்த உதவிகளை மக்களுக்காக செய்ய காத்திருக்கிறோம் என்பதை மிகவும் பெருமையோடு தெரியப்படுத்தும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இதை செய்ய காத்திருக்கிறோம் என்பதை மிக பெருமையோடு நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. இத்தனை சேவைகள் எங்களுக்கு செய்ய வாய்ப்பளித்த கிருபையாளன் அல்லாஹ் தாலாவுக்காக இந்த நேரத்திலே நான் நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கு உதவிய உங்களுக்கும் அல்லாஹ் தாலா கிருபை செய்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.